ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைக்கிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய வேத பாடம் 1 சாமுவேல் 16:7. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேளையில் மனிதர்கள் உங்கள் முகத்தை பார்ப்பார்கள். உங்களுடைய அழகு, உங்களுடைய உயரம், பணம், பதவி, உடை, அலங்கரிப்பு போன்ற காரியங்களை பார்த்து மனிதர்கள் உங்கள் நிலையை முடிவு செய்வார்கள், உங்கள் திறமைகளை முடிவு செய்வார்கள். ஆனால் தேவன் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவராயிருக்கிறார். இந்த வேளையிலும் உங்கள் இருதயத்தை தேவன் பார்க்கிறவராயிருக்கிறார். இந்த உலகம் உடல் அலங்கரிப்பை பார்க்கும், ஆனால் தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிறவராயிருக்கிறார். நாம் எப்படி தெரிகிறோம் என்பது அவசியமல்ல, நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதுதான் அவசியமாயிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய மாம்சம் எப்படி இருந்தாலும் அது ஒரு பொருட்டாயிருக்காது. ஏசாயா 40:6 இவ்விதமாய் சொல்கிறது, மாம்சம் புல்லுக்கு ஒப்பாகும். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய மாம்சம் ஒரு நாள் மண்ணுக்கு திரும்பும், அது புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இந்த மாம்சத்தில் நம் காரியங்களை செலவு செய்வதை விட்டுவிட்டு நம் இருதயத்தின் சுத்தத்திலே நாம் செலவு செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுவே தேவன் காண்கின்றவராயிருக்கிறார். இருதயத்தின் எண்ணங்களையும் இருதயத்தின் சுத்தங்களையும் மனம் திரும்புதலையும் கீழ்ப்படிதலையும் வாழ்க்கையில் நம் இருதயத்தில் வைப்போம் என்றால் தேவன் உண்மையாகவே உங்கள் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அவைகளை தான் தேவன் பார்க்கிறவராயிருக்கிறார். தாவீதை பார்ப்பீர்கள் என்றால், அப்பா வீட்டில் அவன் கணக்கில் சிறியவனாயிருந்தாலும் ஆனால் தேவனுடைய கண்களில் அவன் பெரியவனாய் காணப்பட்டான், தேர்ந்தெடுக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். மனிதன் மறப்பார்கள், ஆனால் தேவன் ஒரு காலமும் மறக்காத வண்ணமாயிருக்கிறார். உங்களுடைய சிறுமியான வாழ்க்கையை, உங்கள் இருதயத்தின் எண்ணங்கள், உங்களுடைய இருதயத்தின் செயல்கள் சுத்தமாக இருந்தால் அதை பெரிய காரியங்களை தேவன் இந்த நாளிலும் செய்ய வல்லவராயிருக்கிறார். சரியான இருதயம் இருந்தால் உயரும் கண்டிப்பாய் நிச்சயம். சிங்காசனம் மனிதன் கொடுப்பதல்ல, தேவன் கொடுப்பதே. அபிஷேகம் என்பது தேவன் கொடுக்கும் காரியமாகும். தம்மை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று லூக்கா 14:11 சொல்கிறது. ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தாழ்மையான ஒரு வாழ்க்கையை இந்த வேளையில் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், ஒரு குடும்பத்தில் தாழ்மையான நிலை, நிறுவனத்தில் தாழ்மையான நிலை, பொறுமை, சபையில் ஒரு தாழ்மையான நிலை, பொறுமை ஆகியவைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தது என்றால் கண்டிப்பாகவே நீங்கள் உயர்த்தப்படுகிறவர். தன்னை தாழ்த்துகிறவன் கண்டிப்பாய் உயர்த்தப்படுவான். ஒருவேளை நீங்கள் வெளியில் சிறியவனாயிருந்தாலும் புறக்கணிக்கப்பட்டவனாயிருந்தாலும் ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். உங்களுடைய இருதயமானது சரியாக இருந்தால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். உங்கள் வருமானத்தில் உயர்த்த வல்லவராயிருக்கிறார், உங்கள் படிப்பில் உயர்த்த வல்லவராயிருக்கிறார், உங்கள் நிறுவனத்தில் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். உங்கள் செயல்களின் மூலம் உங்கள் நிறுவனம் உயர்வை காண தேவன் அருள் செய்கிறவராயிருக்கிறார். இந்த தேவன் கேட்கும் கேள்வியானது, நீ எப்படி தெரிகிறாய் என்பதல்ல, உன் இருதயம் என்ன நினைக்கிறது என்பது. உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பது. நீங்கள் இந்த வேளையிலும் பிறரை மதிக்கிறீர்களா? பிறருக்கு தாழ்மை உள்ளவராய் இருக்கிறீர்களா? பிறருக்கு அன்பு செலுத்துகிறாரா என்பதை தான் தேவன் பார்க்கிறவராயிருக்கிறார். இன்று நீங்கள் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறியுங்கள். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பதை ஒரு விஷயம் நாம் கண்ணோக்கி பார்ப்போம் என்றால் தேவன் நம்மை கண்டிப்பாய் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். இன்றைய இருதயத்தை தேவனுக்கென்று கொடுங்கள். அப்போது வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை தேவன் தர வல்லவராயிருக்கிறார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் இதயத்தையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வாழ்த்துவாராக. God bless you.